வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி எண் 19. பொது உடைமையால் உலகம் தழைக்கும் என்ற தலைப்பில் கவி. பொருட்கள் எல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொது நலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருளீட்ட ஒற்றுமையாய் உழைப்பார். நல்லோர் போதனைகள் எளிதாக செயலாய் மாறும். பொருள் ஈட்டத் தெரியாதோர் இயலாதோருக்கும் போதுமென்ற அளவிலே வசதி கிட்டும். பொருள் துறையில் பொது முறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும், அறம் தழைக்கும். விளக்கம்: இருப்பு பொருட்களாகிய மூலதனங்கள் அனைவருக்கும் உரிமையானது என்ற பொது உடைமையானால் நாட்டு மக்கள் அனைவரும் பொது நலத்தையும் தன்னலத்தையும் இணைத்துக் கொள்வார்கள். பொருட்களை ஈட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் ஒற்றுமையாக உழைப்பார்கள். நல்லவர்களின் அனுபவங்கள் உழைப்பாளர்களுக்கான போதனைகள் ஆவதால் செயலூக்கம் எளிதில் கிட்டும், செயல்களை முழுமை பெறும். பொருட்களை ஈட்ட, அதாவது சம்பாதிக்க தெரியாத சிறார்கள் மற்றும் உழைக்க இயலாத முதியோர், உடல் மன குறைபாடுடையவர்களுக்கும் தேவையான அளவு வாழ்வியல் வசதிகள் கிட்டும். பொருட்களை ஈட்டல், காத்தல், துய்த்தல், மற்றவர்களுக்கு வழங்கிடல் என்பவை பொதுமைப்படுத்தப்பட்டுவிட்டால் மனித வாழ்வே பொது தொண்டாக மாறிவிடும். குற்றமற்ற சமுதாயம் உருவாவதால் அறநெறி வாழ்வு தழைக்கும். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.